இப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசுபாலன் பிறக்கிற டைமில் இந்த வீடியோ போட போகிறோம். நாங்கள் வாழைத்தடல் சிப்பி வந்து நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான இனிப்பு பலகார காணொலி உண்டு. ஏனென்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நத்தார் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நாளைக்கு. இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து நேரம் 9:40 10 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நத்தார் பிறந்துடும். எங்களுக்கு வந்து அடுத்த நாள் அதோட வந்து கூடிய 12 மணிக்கு பூசைகளுக்கு எல்லாருமே போவினோம். எல்லாருக்குமே இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு இதாக பிறக்கவனும் நத்தார் கொண்டாட்டம் எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருக்கவனும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். அப்போ யோசிப்பீங்க என்னடா இந்த டைம் தான் நாங்கள் இந்த காணொலி வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நாளைய தினம் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லிச்சோன்னா திருவம்பாவை வந்து ஆரம்பம். நாளைக்கு எங்கட பூசைன்றபடியாக இந்த பயறு அதோட கச்சான் எல்லாமே வந்து வறுத்து எல்லாம் இப்போ துப்புரவாக்கி எல்லாம் போதெல்லாம் நீக்கி வச்ச விட எங்களுக்கு வந்து விடிய ஏன்னா இது வந்து அதிகால பூசை தானே. விடிய சூரியோதயத்துக்கு முன்னுக்கு நடக்கிற பூஜைன்றபடியாக நேரத்துக்கே போகணும் கோயில் அடிக்குன்னா எங்களுக்கு வந்து. அதனால் வந்து இதுகளை எல்லாத்தையும் மாயத்தைப்படுத்தி வச்சு விட்டால் சுவமங்களுக்கு. அதோட இப்போ தான் இந்த காணொலி நாங்களும் எடுக்க போகிறோம். அது மாதிரி இனிப்பான ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம். தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா பயிறு நல்ல வடிவாக வறுத்து போட்டு இந்த குழவியால் வந்து நெரிச்சா வந்து நல்ல சரிபாதியாக உடையும், ஆக நொறுங்கவும் மாட்டுது. சரிபாதியாக இந்த கோதெல்லாம் எங்களுக்கு கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நெரிச்சிட்டு வந்து நொறுக்கைக்குள்ளேயே வாசம் வருது உடைக்கைக்குள்ளே மரத்த பயிர் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சுலகில் வந்து புடைச்சி எடுத்து விட்டால் சரி. தேங்காயாலையும் இப்போ நாங்கள் வந்து நெரிக்கலாம். அதுக்கு வந்து நேரஞ்சல் இப்போ கொஞ்சமாண்டு சொல்லிச்சோன்னா தேங்காயாலையும் நெரிச்சு கொள்ளலாமே. நம்ம இந்த தும்பை வந்து எடுத்து போட்டு தேங்காயாலையும் நெரிச்சு கொள்ளலாம். கொஞ்சம் பயிர் இப்போ நாங்கள் கஞ்சி எதுவும் வைக்க போகிறோம்டா கொஞ்சம் பயிரண்டா அப்படி செய்யலாம். இப்படி வந்து எங்களுக்கு மோதகம் புக்க பொங்கலுக்கு எல்லாம் பண்ணபடியாக கூடுன பயிரண்டபடியாக இப்படி குழவியால் நெரிக்கிறது வந்து சுகமங்களுக்கு. இப்போ அம்மா வந்து அந்த வேலை பார்க்கட்டுக்கும் நான் வந்து பலகார அளவில் செய்வோம். வேணா நேரத்துக்கு நித்திரையும் கொள்ளணும், பிறகு பிடிக்க கொள்ளணுங்க போகவும் வேணும். கிட்டத்தட்ட 12 மணி ஆகும். நத்தார் பிறக்கிற நேரம் தான் இந்த காணொலி வந்து கட்டாயம் போட மாட்டேன் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போவே நேரம் 10 மணியாக ஆகிட்டு தான். இப்போ அந்த டைம் செய்யல. இந்த தேங்காயை முதல்ல உடைச்சு எடுக்கவன் பெரிய கத்தி எங்கேயுமா நான் கண்டதான் அங்கேயோ குழம்பி வருது காலுக்கு. கையை விட்டு விட்டுட்டா குழம்பி உருண்டு வருது. எல்லாம் நெரிச்சாச்சா? அப்போ சரி புடைச்செடுத்தா சரி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பலகாரம் செய்ய போகிறோம் சொல்ல இல்லைண்ணா. இன்றைக்கு சிப்பி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வாழைத்தடல் இருக்குது தான். அந்த தடலில் அந்த அஜில் வச்சு தான் இந்த சிப்பி வந்து செய்ய போகிறோம். காலத்தில் முதல் ஆரம்பத்தில் அந்த வாழைத்தடலாம் வச்சு செய்தவை. இப்போ வந்து இந்த அதுக்கு பதிலாக இப்போ ரவர் தட்டுகள் அதிலெல்லாம் வந்துட்டு அதுலேயும் செய்து கொள்ளலாம். பாப்பா அதெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாதி தேங்காய் அளவில் திருவினா காணும். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக செய்ய போகிறபடியாக பாதி தேங்காய் அளவில் திருவினா காணும். இதுக்கு வந்து நல்லா கட்டி பாலாக விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த பாதி தேங்காய் திருவினா காணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பலகாரம் செய்ய தொடங்க போகிறோம். இதில் வந்து ஒரு பணி அளவில் நான் பச்சை கோதுமைமாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே சமயம் அரைப்பணி அளவில் அரிசிமா அதுவும் வறுத்த அரிசிமா எடுத்து வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சீனி வந்து அரைப்பணி அளவில் எடுத்து வச்சுருக்குது. இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னு சொன்னேன். இதை விளம்பாக ஒரு கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம். அந்த சீனி இன்னொரு விஷயம் என்னென்னா கள்ளி சீனியாண்டா அதை இப்போ வந்து பவுடர் ஆக்கணும். கொஞ்சம் பவுடரான சீனியாக போட்டால் நல்லது. அதோட பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் தூள் சீனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கள்ளி சீனியானா நீங்கள் பவுடர் ஆக்கி போட்டுக்கொள்ளுங்க. இதில் வந்து தேங்காய் பால் வந்து அதோட வந்து கொஞ்சமாக உப்பு அவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவையான பொருள். இப்போ வந்து முதல் வந்து நாங்கள் கோதுமை மாவை போட்டுக்கொள்ளுவோம். பாலை மட்டும் தேவை இல்லையோ? அதான் தேவை கட்டாயம். வந்து அரிசிமா ரெண்டையும் வந்து வடிவாக கலந்து விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். அதே நல்ல வடிவாக கலந்து விடுவோம்.
இதுக்கு நீங்கள் ரவையும் கொஞ்சம் சேர்த்து செய்து கொள்ளலாம் இதுக்கு விரும்பினா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, ஒரு கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு தேங்காய் பாலை அளவளவாக விட்டு குழைப்போம். உடனே கணக்காக விட்டுடக்கூடாது. ஆக இப்போ நல்ல அப்படி களிப்பருவமாக வந்து எங்களுக்கு தட்டி எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக விட்டு விட்டு குழைச்சா சரி. ஆனால் வெடிச்சத்தங்களுடைய காணையில் பட்டாசு கொடுத்துற சத்தத்தை என்னென்ன உண்மையாக தான் 12 மணியாக தான் படிக்கும் பொருள். தேங்காய் பாலை பார்த்து பார்த்து விட்டு குழைச்சா சரி. சட்டியோட சுட்டுறாங்க அடிச்சு. இல்லை இப்போ நல்லா அடித்து குழைச்சா வந்து எங்களுக்கு சொப்டாக வந்துடும். பாருங்க இப்படி இருக்கு. ரைட் ரைட். இப்படி வந்துடும். அதோட வந்து இங்கே வாழைத்தடல் வந்து வட்டி அப்படியே கழுவி எடுத்தாச்சு. இதுதான் அந்த டிசைன் கடுங்க. இதுதான் எங்களோட இயற்கையான ஆச்சு. இது வந்து புது சீப்பு இருக்குது தானே, அந்த சீப்புலையும் செய்து கொள்ளலாம். நாங்கள் வந்து இன்றைக்கு வாழைத்தடல்லாம் செய்ய போகிறோம். இது வந்து இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுக்கு எங்களுக்கு இந்த மாவு வந்து. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி உருட்டி வச்சு விடுவோம். கொஞ்சமாக கையுக்கு வந்து எண்ணெய் பூசலாம் நாங்கள். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உருண்டையெல்லாம் நாங்கள் உருட்டி எடுத்துட்டோம். வந்து கொஞ்சமாக அப்படி நம்ம தூவி விட்டால் ஒட்டி பிடிக்காதுங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தட்ட போகிறோம். அப்படியே இதான அந்த அச்சு வாழை மடல் அச்சு. அப்படியே தட்டி போட்டு ஒரு பக்கத்தால் இப்போ வந்து இப்படியே நாங்கள் உருட்டி விட்டா சரி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படியே வந்து ஒவ்வொன்றையும் தட்டி தட்டி நாங்கள் உருட்டி உருட்டி எடுத்தா சரி. நல்ல மெல்லிசா தட்டுனா தான் நல்ல முருகை பொரியுமோ. மற்ற டிசைன் மூலம் முருகை பொரியும். ஆக மொத்தமாக தட்டினா உங்களுக்கு வந்து முருகை பொரியாது. இப்படி வருதுன்னு பார்த்தீங்களா டிசைன். இப்படியே உருட்டி விட்டாச்சு. ஒரு சங்குன்ன ஷேப்பில் வரும். பாருங்க இப்படி இருக்குன்னு. அந்த உண்மையிலேயே தான் அந்த சின்ன சங்கு இருக்கும் கடற்கரை வழியா, அது மாதிரி தான் இருக்குதுண்ணே. அதே நல்ல மெல்லிசா தட்டு வேணும். உலகம் இருந்து தட்டி உருட்டுற அளவில் நான் நினைக்கிறேன் பிடிஞ்சிரும் போல. அதான் நான் சொன்னேன் 12 மணி இன்றைக்கு இயேசுபாலன் பிறக்கிற டைமில் இன்றைக்கு இந்த வீடியோ போட போகிறோம் நாங்கள். அம்மா இன்னொரு மட்டை வட்டி கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சுதா? சரி பார்க்க அந்த டிசைன் நல்ல வடிவாக தான் இருக்கிறேன். கடை கடைன்னு தட்டி தட்டி அதுட்டா போய் பொறிக்கிற வேலைங்களுக்கு சுகம். ஓ
இப்போ ஓரளவுக்கு செய்து எடுத்தாச்சுண்ணா. கொஞ்சம் பெரிய அந்த சிப்பியும் இருக்குது, சிலது சின்னனும் இருக்குது. அம்மா கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சி கொண்டிருக்கோம். கடலுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னடா சின்னடா நேரம் சொல்லுவோம், கொஞ்சம் நல்லா மெல்லிசா தட்டினா சரி. நாங்கள் ஒரு தரம் பொரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து தட்டி எடுத்துட்டோமேண்ணா. இப்போ வந்து அடுப்பு மெரிக்குது. இனி கடண்டு இதை வந்து பொரிச்செடுக்க அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு சிப்பியாக வந்து போட்டுக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேணும். ஆனால் ஆகவும் எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது. என்னென்னு சொல்லி சொன்னால் கறியிடம் இது வந்து. இப்போ வந்து நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். பாருங்க இப்படி இருக்காண்டு. இந்த ஒரு மெல்லிய நெருப்புலேயே தான் அந்த எங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. ஒரு மெல்லிய நெருப்பில் வந்து இதை வந்து பொரிச்செடுக்க வேணும். மற்ற பக்கம் நல்ல வடிவாக பொரி எடுக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாழைத்தடல் அச்சு சிப்பி வந்து நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துட்டு இப்படி இருக்காண்டு பாருங்க. எண்ணெயை வடித்து போட்டு அப்படி இறாக்குவோம். இப்படியே எல்லா சிப்பியும் வந்து பொரிச்செடுப்போம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தடல் சிப்பி வந்து நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். அப்படி இருக்கண்டு வேணும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சமும் அந்த எண்ணெய் வந்து குடிக்கலை. இந்த விளையாடுறதுக்கு வந்து குடிக்காது. அதோட வந்து இப்போ சீனியை வந்து கூடவும் போடக்கூடாது. நாங்கள் அளவான இனிப்பு தான் போட வேணும். இந்த கூட போட்டிங்கன்னா இலக வந்து எங்களுக்கு வந்து தட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது. அதனால் வந்து சீனி வந்து அளவாகவே போட்டுக்கொள்ளுங்க. சாப்பிட்டு பார்ப்போமே நான் ஒவ்வொன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னாண்டா இப்போ நல்லாவே நேரம் போயிட்டு தான். இப்போ நேரம் கிட்டத்தட்ட என்ன நேரம் நினைக்கிறீங்க? 11:30 இப்படி வரும். 11:18. சரி, எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் ஒரு சாப்பிட்டு பார்ப்போமே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. ஒன்று சாப்பிடுவோம். விடிய எல்லாம் நித்திர உண்டாக்களுக்கு விடிய கொடுப்போம். நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பிளேண்டி இல்லையாண்டா அப்படி எனக்கு தெரியும். இப்போ இனிப்பு இல்லாமல் பிளேண்டி குடிக்க நல்லா இருக்கும். ஆனால் சுட சுட இந்த குளிருக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாக சூப்பராக இருக்கு. கணக்கு பொருள் தேவையில்லை. மற்ற கொஞ்ச நேரத்துக்கு செய்யலாம் இந்த பலகாரம். மற்ற டிசைனாக இருக்க விரும்பி சாப்பிடுவீங்க. எனக்கு பொருள் தேவையில்லைன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். வாழைத்தடல் எடுக்கக்கூடிய ஆக்கள் எடுத்து செய்யலாம். இல்லாட்டிக்கும் இதை வச்சு நீங்கள் ஒரு அஜ்ஜு வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு தட்டுகள் டிசைனுக்கு தான் அந்த அஜ்ஜு போடுறது. மற்ற வடிவாயம் இருக்கும். அதான் நல்லா இருக்கு. இனிப்பெல்லாம் அளவாக இருக்கும். நல்ல அளவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் நான் இப்போ 12 மணி ஆகிட்டோன்னு நான் உண்மையாக கணக்கை சாப்பிடல. பிடிக்கத்தான் இருக்குது. அப்படித்தானே? உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி. அதோட வந்து இப்போ 12 மணி ஆக போகுது. திரும்பவும் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இயேசுபாலன் பிறக்க போகிறாருன்னா. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். எல்லோருமே சந்தோஷமாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. நல்ல சந்தோஷம். அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.